நான் ஃபுல் டைம் ட்ரேடரா இருக்கனால என்ன பண்றதுன்னு தெரியல ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அகைன் இன்னொரு என்ட்ரி எடுக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது. ஒருவேளை நான் சும்மா இருக்கனால தான் லாஸ் ஆகுதோ? ஃபுல் டைமா நான் சார்ட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு என்ட்ரி கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருது. இதனால எனக்கு எமோஷனல் ரொம்ப வீக் ஆகி ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கிறேன். நான் பார்ட் டைமா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தப்போ கூட ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படியே ப்ராஃபிட் பண்ணாலும் சேம் டேலேயே நான் லாஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரிலாம் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி இன்ட்ரோ பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பார்ட் டைம் ட்ரேடர்ஸை விட ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் அதிகமாக லாஸ் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் அண்ட் சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடர் சைக்காலஜின்னு சொல்லி பார்ட் 1 போட்டிருக்கோம். அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஏன் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் ஜாப் குயிட் பண்ணுறாங்க, அப்படி ஜாப் குயிட் பண்ணுறனால நடக்கிற எமோஷனல் சைக்காலஜி என்ன, அதில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்னால் யார், பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்னால் யாருன்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதில் நான் சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். நம்ம எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே வரப்போ ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா மெயினாக பண்ணிகிட்ருப்போம். ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பண்ணிகிட்ருப்போம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு ஃபுல் டைம் ட்ரேடர்னா சேம் இதை அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுருங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு ஜாப் பண்ணிகிட்ருப்போம். ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சுருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் பண்ணுறதில்ல. ஃபுல் டைம் ட்ரேடர்னால் ஒன்லி பார்த்தீங்கன்னா சார்ட் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஜாப் போய்கிட்டு ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பற்றி பேசியிருக்கோம். ஓகே, இப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் அண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ட்ரேடர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஏன் பார்ட் டைம் ட்ரேடர்ஸை விட ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் ரொம்ப லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பொதுவாகவே நம்ம லாஸ் பண்ணுறப்ப நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு பார்ட் டைம் ட்ரேடராக இருக்கிறப்பவே நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கப்ப என்ன நடக்கும்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லீவாக இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லீவு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மண்டே ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாப் இருந்தப்ப நீங்கள் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா சார்ட்டை பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கான இடம் வந்தப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் பார்ப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இல்லைனா டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணியிருப்பீங்க. அது ஒரு ட்ரேடோட முடிஞ்சிடும். ஏன்னா உங்களோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கானதாக இருக்கும். அது முடிஞ்சிடும் அங்கேயே. இது இப்போ மண்டே உங்களுக்கு ஜாப் லீவ்னால ஃபுல் டைமாக சார்ட்டை பார்க்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பீங்களா. ஃபஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவீங்க, ஒரு என்ட்ரி எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹிட் ஆகும். செகண்ட் அண்ட் தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து 4-5 என்ட்ரிலாம் எடுப்பீங்க. அன்றைக்கி வழக்கமாக நீங்கள் ஒரு என்ட்ரி தான் எடுப்பீங்க. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு சும்மா இருக்கனால நீங்கள் நிறையா என்ட்ரி எடுப்பீங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸும் வந்திருக்கும், இல்லைன்னா ப்ராஃபிட்டும் நிறையாவே வந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 5 ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அதில் 2-3 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. இப்போ நான் சொன்னதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம சும்மா இருக்கப்போ நம்ம கை பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்காது. அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும்னே தோணும். நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி எடு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம சார்ட்டே பார்க்க மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, மேரேஜ் ஒர்க்கு, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா நம்ம அன்றைக்கி சார்ட்டே பார்க்க மாட்டோம். எவ்வளோ பெரிய மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் சார்ட்டே பார்க்க மாட்டோம். இதை விட நிறைய பேர் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்த்துருக்கோம்னா மேரேஜில் உட்காந்து ட்ரேடிங் எடுப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ அந்த மாப்பிள்ளை இருக்காங்கல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்க மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரியலாக ஃபேக்காக இல்லை கண்டென்ட்டுக்காண்டி மேக் பண்ணி போடுறாங்களான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு செலிப்ரேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டே நடக்குதுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வரமாட்டாங்க அன்றைக்கி. இப்போ இதே ரீசன் தான் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு. என்னன்னா அவங்க ஜாப் போயிட்டு கிடைக்கிற டைமில் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் டார்கெட் ஹிட் ஆனாலும் விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட்டே பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஜாப் போயிட்டு வந்து நைட்டு பண்ணிடுவாங்க. இது மாதிரி நாளைக்கு ஒர்க் ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி செட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு அதே மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமா, அப்போ எடுப்பாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய பேர் என்ட்ரி மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ஜாப்பில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கப்ப, நிறையா ஒர்க் இருக்கிறப்ப இந்த என்ட்ரியில் எடுக்க முடியாது. இதுவே ஃபுல் டைம் ட்ரேடராக நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் அனலைசிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம தான் ஃபுல் டைம் ட்ரேடரில் நம்ம லைவ் மார்க்கெட்டில் அனலைசிஸ் பண்ணுவோம். அப்போதைக்கு என்ன நடக்குது. சேம் இதே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அனலைசிஸ் பண்ணுவீங்க. மார்னிங் ஓப்பன் ஆனோடனே அனலைசிஸ் பண்ணுவீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுப்பீங்க. அது ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஏன்னா உங்கள் வேலை ஃபுல் டைம் ட்ரேடருங்கிறதுனால
நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஃபுல் டைம் ட்ரேடர்னால் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி. அது அப்படி கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அகைன் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. அது லாஸ் ஆகும். அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். இப்போ தேர்ட் ஒரு என்ட்ரி, அது ஒரு லாஸோ ப்ராஃபிட்டோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4-5 என்ட்ரி, கிட்டத்தட்ட 10-15 என்ட்ரிலாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களை காலை வாரி விட்டுரும். 10-15 என்ட்ரி எடுக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இதே மாதிரி சேம் டைம் என்ன நடக்கும்னா, நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு லாஸை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுங்கிறத ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதையும் நம்ம கேம்பிளிங் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும். கேம்பிளிங் தான் நீங்கள் ஒரே நாளில் பணக்காரனாக முடியும். பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணக்காரனாக்கும். அதே மாதிரி தான் ட்ரேடிங் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணக்காரனாக்கும். எடுத்தோடனே ஒரே நாளில் உங்களுக்கு பணக்காரன் ஆக்கணும்னா அது பேர் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி, ட்ரீம் 11 இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, ரம்மி சர்க்கிள், இதுதான் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்கான பிளாட்ஃபார்ம்ஸு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஒரு பிஸ்னஸ்க்கான பிளாட்ஃபார்ம். அதை அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். புரியாதவங்க அதை கேம்பிளிங் தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்ட நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் சார்ட்டை ஃபுல் டே உட்காந்து பார்க்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ஃபுல் டைம் ட்ரேடர்னா ஃபுல் டைம் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஃபுல் டைம் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் அகைன் அண்ட் அகைன் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஃபுல் டைம் ட்ரேடரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் இருக்கணும். யாரெல்லாம் ஒரு ட்ரேடுக்கு மேலே 2வது 3வது ட்ரேடு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே தோத்துட்டாங்க. உங்களுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு நீங்கள் லாஸ் தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கே ஒரு நாள் நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது ப்ரோ, நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன், நான் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அனாலிசிஸ் பண்ணணும். மார்க்கெட்டை உட்காந்து என்ட்ரிலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா, ப்ராஃபிட் வந்துருச்சா, ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் எங்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொல்லி நீங்களாம் உங்கள் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், இப்போ நமக்கு ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைவாக எடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், உங்களோட அக்யூரசி லெவலை காட்டும். பரவாயில்ல, நமக்கு இந்த ட்ரேட் லாஸ், இந்த ட்ரேட் ப்ராஃபிட்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு நீங்கள் மைண்ட்லேயே எடுங்க, லைவாக எடுக்காமல். அப்படி பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எமோஷனலாக கண்ட்ரோலில் இருக்கும், நீங்கள் லாஸும் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பாருங்கள். பார்ட் டைம் ஒர்க்குனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் சைடில் ஏதாச்சும் இன்னொரு ஸ்கில்லை வளர்த்துக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரேடிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காமல், இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, ஆப் டெவலப் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் போய் சைடில் ஏதாச்சும் ஒன்று டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. எடிட்டிங் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கிறத டிசைனிங் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சைட் பை சைடு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒர்க்கு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டயத்துலேருந்து இந்த டயம் வரைக்கும் இதை பார்க்க போகிறோன்றப்ப நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. இன்னும் இதை விட நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போனீங்கன்னா இன்னுமே அது பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மதியானம் ஒரு 1 மணிலேருந்து ஒரு 5 மணி இல்லைன்னா 6 மணி வரைக்கும் ஒரு ஒர்க்குக்கு போகலாம். போயிட்டு வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் ஸ்கில் வளர்த்துக்கிறது இருக்குல்ல, அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா இருக்கனால தானே நம்ம லாஸ் பண்ணுறோம். சும்மா இருக்கனால தான் நம்ம கை பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமையே என்ட்ரி எடுக்க தோணுது. நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடு, ஏன்னா சும்மா இருக்கும், போர் அடிக்குதுன்னு சொல்லி என்ட்ரி எடுக்கிறோம். அதனால் ஃபுல் டைம் ட்ரேடர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, சும்மா இருக்கனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கவங்க மட்டும் கிடையாது. பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேப் கிடைக்கும் பார்த்தீங்களா, அவங்களுமே இந்த டயத்தில் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் பார்ட் டைம் ட்ரேடர்ஸை விட ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் அதிகமாக லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் இதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறப்ப நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும்னு தான் தோணும். வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி சைடில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லாஸ்ட்லேருந்து தப்பிப்பீங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படி இல்லை, என்னால் ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாது, நான் ஃபுல்லாக சார்ட்டை மட்டும் தான் பார்ப்பேன்னா ஜஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுத்து முடிச்சுட்டு அனாலிசிஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருங்க. என்ட்ரிக்கு போகாதீங்க. ஒரு என்ட்ரிக்கு மேலே நீங்கள் 2வது என்ட்ரின்னு யோசிச்சிட்டிங்கனாவே அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க, லாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே எஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலேருந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.